அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய வெற்றியை கொடுக்கக்கூடிய கிரகம்னு ஒண்ணு இருக்குன்னா அது சூரிய பகவான் மட்டும்தான். யாருக்கு சனி இருக்கோ அவங்களுக்கு அதிகப்படியான முதுமை தோற்றம், இந்த ஆடைகளை சரியா பராமரித்து போட மாட்டாங்க, தன்னை முடி இளமையிலே நரைச்சிடும். கண்டிப்பா இன்னைக்கு இளநரை நிறைய இருக்கு இல்லையா? அதே போல பாத்தீங்கன்னா எந்த பெண்களை பார்த்தாலும் திருமணம் செய்து கொள்ளணும்னு நினைக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு சுயம்பு லிங்கத்தை கண்டெடுத்து தருவது பசு மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா சுயம்பு லிங்கத்தினுடைய தோற்றத்தை எப்படி முடிவு செய்வாங்கன்னா அந்த இடத்துல போயிட்டு பசு ஆட்டோமேட்டிக்கலி பால் சொரியும். மூளை ஷார்ப்பா யார் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்களோ அவங்கள தானே அடுத்து மேனேஜரா ப்ரமோட் பண்ணுவாங்க. ஒரு வாட்ச்மேனை மேனேஜரா ப்ரமோட் பண்ணுவாங்களா? கிடையாது. அப்ப இந்த இடத்துல இதை நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கணும். அப்ப இதை கொடுக்கக்கூடிய கடவுள் யார் அப்படின்னா சார் வணக்கம். ஸ்ரீ குருப்பியோ நமஹ, ஸ்ரீ மாத்ரே நமஹ, ஓம் அகத்தீசாய நமஹ. வணக்கம்மா. இப்போ உங்களுடைய கடந்த பதிவுகள் பார்த்தீங்கன்னா மக்கள் கிட்ட ஒரு நல்ல வரவேற்பு. ஏன்னா அவங்க மனசுல இருக்கக்கூடிய விஷயங்களை யதார்த்தமா நீங்க கொண்டு அதே ஒரு பரிகார முறைகளா நீங்க சொல்லிட்டு வரீங்க. இப்ப நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து நிறைய உழைப்பு போட்டிருப்பாங்க, முன்னேறணும், பொருளாதாரத்துல ஏற்றம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்களுக்கான அந்த ஒரு உழைப்பு இருக்கே தவிர முன்னேற்றம் பொருளாதாரத்துலன்னு இல்லை. அப்போ எந்த தெய்வத்தை பிடிச்சுக்கிட்டா இந்த உழைப்போட சேர்த்து முன்னேற்றமும் கிடைக்கும் அப்படின்னா நீங்க எந்த தெய்வத்தை சொல்றீங்க? கண்டிப்பா. பொதுவா ஒரு உழைப்புக்கான அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய வெற்றியை கொடுக்கக்கூடிய கிரகம்னு ஒண்ணு இருக்குன்னா அது சூரிய பகவான் மட்டும்தான். இப்போ ஒரு சூரியன்னா நம்ம உடம்புல யாருன்னா மூளை, அவரை தான் நம்ம லக்னம்னு சொல்றோம். இப்போ இந்த லக்ன பாவத்தை சனி தொடர்பு ஆகிடுச்சுன்னா நமக்கு எல்லாமே தாமதமாகத்தான் கிடைக்கும். இருக்கக்கூடிய கிரகத்திலேயே ரொம்ப தாமத கிரகம் யாருன்னா சனி பகவான் தான். இப்ப எல்லா பெயர்ச்சியை கம்பேர் பண்ணும்பொழுது சனி பகவானுக்கு மட்டும் 2.5 வருஷம் இருக்கிறத நம்ம பார்ப்போம். இன்னும் ஒண்ணு அவரை என்ன சொல்றோம், வயது முதிர்ந்தவர், மந்தன், இப்படிலாம் சொல்றோம் இல்லையா? சோ இப்ப இவங்க கேரக்டர் எல்லாமே ஃபாஸ்டா இருக்குமா அப்படின்னு கேட்டா கிடையாது. அது எல்லாமே ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கும். அப்ப என்னன்னா சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் சூரியனோடு அதிக தொடர்பில் இருந்து விட்டாலே கண்டிப்பா அந்த ஜாதகருக்கு ஸ்மார்ட் ஒர்க் இருக்காது, ஹார்ட் ஒர்க் தான் இருக்கும். சோ ஹார்ட் ஒர்க் என்னைக்குமே என்ன பண்ணாதுன்னா அதிகப்படியான பணத்தை உருவாக்கி கொடுக்காது. இப்ப உதாரணமா மூட்டை தூக்கும் தொழிலாளியை விட ஒரு அதிகமா உழைக்கிறவங்க யாரும் இல்லை. மூட்டை தூக்கியே கோடீஸ்வரரானவர் யாராவது இருக்கிறார்களா? கிடையாது. ஆனா அந்த மூட்டை தூக்குபவருக்கு மூளை கொஞ்சம் வேலை செஞ்சு அந்த மூட்டை தூக்குற வண்டியை நம்ம வாங்கி விட்டு வாடகை வாங்கினா நல்லா இருக்கும்னு சிந்தித்தாலோ, அல்லது பாத்தீங்கன்னா ஒரு 10 பேரை நம்ம வேலை வாங்கி அதுக்குள்ள ஒரு ஷேர் எடுத்து நம்ம வளரலான்னு அவர் திங்க் பண்ண ஆரம்பிச்சாலோ, அந்த மூளையை பயன்படுத்தினாலோ தான் அவருக்கு ப்ரமோஷன். இல்ல நமக்கெல்லாம் அந்த தகுதி எதுவுமே கிடையாதுன்னு பலகீனமா முடிவு செஞ்சிட்டாருன்னா அவரு வாழ்நாள் முழுவதும் உழைப்பாளிதான், வாழ்நாள் முழுவதும் கடனாளிதான். அப்போ ஒருத்தர் உயராமல் இருப்பதற்கு காரணம் யாராக இங்க இருக்கிறார் அப்படின்னா சனி பகவானே. அப்போ அந்த சனி பகவானுடைய தன்மை ஒரு ஜாதகத்தில் இருக்க லக்னத்தோடு தொடர்பாகி என்ன பண்ணக்கூடாது, இருக்க கூடாது. இப்படிப்பட்டவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தலைமை பொறுப்பு என்ற மனநிலையே வராது, தாழ்வு மனப்பான்மை நிறைய இருக்கும். இளமையில லக்னத்துல யாருக்கு சனி இருக்கோ அவங்களுக்கு அதிகப்படியான முதுமை தோற்றம், இந்த ஆடைகளை சரியா பராமரித்து போட மாட்டாங்க, தன்னை முடி இளமையிலே நரைச்சிடும். கண்டிப்பா இன்னைக்கு இளநரை நிறைய இருக்கு இல்லையா? அதே போல பாத்தீங்கன்னா எந்த பெண்களை பார்த்தாலும் திருமணம் செய்து கொள்ளணும்னு நினைக்க மாட்டாங்க, வயதுக்கும் ஆளுக்கும் சம்பந்தம் இல்லாமலே இருக்கும். இப்ப இவர்கள் எல்லாம் உடம்பால உழைக்கிற அளவுக்கு ரெடியா இருப்பாங்க, ஆனா ஒரு சாதாரண விஷயத்தை கொடுத்து ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுனா பண்ண மாட்டாங்க. அப்ப என்ன ஆகும்னா அந்த இடத்துல ஒரு தொழில் நிறுவனமாக இருக்கட்டும், சொந்த தொழிலா இருக்கட்டும், ஸ்மார்ட் ஒர்க் இல்லைன்னா வளர முடியுமா? முடியாது. அப்ப வளர்ந்தவனை பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம், பயங்கரமான மூளைக்காரப்பாவன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அப்ப அந்த மூளைக்காரனுக்கு அதிபதி யாருன்னா சூரியனே. அப்ப சூரியனுக்கு எதிரி இருட்டு. ஏன்னா வெளிச்சம் வரும்பொழுது எது இருக்காது, இருட்டு இருக்காது. இருட்டு இருக்கும்போது எது இருக்காது, வெளிச்சம் இருக்காது. அப்போ இருட்டுல ஒரு மனிதன் ஒரு பொருளை தொலைச்சிட்டான், தேடி எடுக்க முடியுமா? முடியாது. அதுவே வெளிச்சத்துல ஒரு பொருளை கீழே தவற விட்டுட்டோம், தேடி எடுக்க முடியுமா? முடியும். அப்ப இந்த 2 இடத்துலயும் வேறுபடுறது எது? நேரம்.
வெளிச்சம் இருக்கிற டைம்ல எந்த பொருள் எங்க விழுதுன்னு கரெக்டா ஒரு 5 செகண்ட்ல எடுத்துடலாம். ஆனா இருட்டுல கொண்டு போய் விட்டுட்டு ஒரு பொருளை தொலைச்சிட்டு அதை தேடி எடுப்பான்னா முடியுமா? முடியாது. அப்ப சனி பார்வை இருந்தாலே நினைச்ச நேரத்துல நினைச்ச மாதிரி குறிப்பிட்ட வயதுக்குள்ள ஒரு விஷயத்த என்னால பண்ண முடியாது, அடைய முடியாது. ஆனா சூரியனுடைய அருள் இருந்ததுன்னா அவருடைய மூளை சிறப்பாக வேலை செய்து நிறைய ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி நிறைய சொத்துக்கள் சேர்த்து வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும். சோ சொத்துக்கள் சேர்த்தவர் ஸ்மார்ட் ஒர்க்ல தான் இருப்பாங்களே தவிர ஹார்ட் ஒர்க்ல இருக்க மாட்டாங்க. ஸ்மார்ட் ஒர்க்ல இருக்கிற ஹார்ட் ஒர்க் இருக்கும், ஆனா உடம்பால ஹார்ட் ஒர்க் பண்ண மாட்டாங்க. உடம்பால ஹார்ட் ஒர்க் பண்றவங்களை அடிமைப்படுத்தி மூளையால என்ன பண்ணுவாங்க, அதன் மூலம் மொத்தமா சொத்துக்களை எடுத்துப்பாங்க. இப்போ ஒருத்தர் கம்பெனில நம்ம வேலை பார்க்கறோம்னா மூளை ஷார்ப்பா யார் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்களோ அவங்கள தானே அடுத்து மேனேஜரா ப்ரமோட் பண்ணுவாங்க. ஒரு வாட்ச்மேனை வந்து மேனேஜரா ப்ரமோட் பண்ணுவாங்களா? கிடையாது. அப்ப இந்த இடத்துல இதை நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கணும். அப்ப இதை கொடுக்கக்கூடிய கடவுள் யார் அப்படின்னா சுயம்பு சிவன். இப்ப நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு கிரகத்தினுடைய பிம்பமும் பூமியில் பிரதிபலிப்பாக இருக்கும். இப்ப வானத்தில் வந்து சுக்கிரன் வந்து அண்டத்துல மின்னுகிறார் அப்படின்னா பூமியில அவர் வந்து வைரமா இருக்கார். புரியுதுங்களா? அதே போல வானத்தில் சந்திரன் பிரகாசிக்குதுன்னா பூமியில அது வந்து முத்துவாக இருக்கிறது. அதே போல வானத்தில் வந்து செவ்வாய் பறக்கிறாருன்னா பூமியில அது வந்து மலையாக பவளமாக இருக்கிறது. புரியுதுங்களா? அதே போல சூரியன் அண்டத்தில் பிரகாசமாக ஒருவர் இருக்கிறாருன்னா சூரியனை யாரையாவது உருவாக்கி இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? சூரியனை வந்து துணைக்கோள் எதுக்குன்னு சொல்ல முடியுமா? அவரை தான் நம்ம ஆதி பகவன்னு சொல்றோம். அவர் நினைச்சா மட்டும்தான் எல்லாமே நடக்கும். அப்ப சூரியன் எப்படி சுயம்புவாக தோன்றி இருக்கிறதோ அந்த சுயம்பு வடிவாக பூமியில் தோன்றி இருக்கக்கூடிய இறைவனே சூரியனுக்கு ஒப்பானவர். அப்ப இந்த இடத்துல சுயம்பு தெய்வங்கள் அத்தனையுமே சூரியனுக்கு சமம். அந்த சூரியனை கண்ணால் பார்க்க முடியாது இல்லையா? அந்த கண்ணால் பார்க்க முடியாத விஷயத்த பூமியில இருக்கக்கூடிய பிண்டத்துல கண்ணால பார்க்கலாம். அதுதான் சுயம்பு சிவன். அந்த சுயம்பு சிவனை யாரு கண்டுபிடிப்பாங்க? அம்பாள் தான் கண்டுபிடிப்பா. ஏன்னா ஒரு தாய்க்குத்தான் ஒரு மனைவிக்கு தன் கணவனுடைய அறிகுறி எல்லாமே தெரியும் இல்லையா? அதே போல ஒரு தாய்க்கு குழந்தை எப்படி இருப்பாங்கன்றது தெரியும் இல்லையா? இந்த சுயம்பை வர வைத்து தருபவள் யார் என்றால் அம்பிகை. அப்படிப்பட்ட அம்பிகை காமதேனுவாக மயிலாக உருமாறி பூமியிலிருந்து சுயம்பாக தோன்றிய சிவனை இந்த வடிவத்தில் வழிபட்டு நிறைய ஆலயங்கள் இருக்கிறது. இப்ப மயிலாப்பூர் தோன்றிய லிங்கம் இருக்கக்கூடிய ஆலயங்கள் இப்ப மயிலாப்பூர் நீங்க எடுத்துக்கலாம். பசுபதீஸ்வரன் அப்படின்னு எந்த பேர் ஆரம்பிச்சாலும், ஏன்னா ஒரு சுயம்பு லிங்கத்தை கண்டெடுத்து தருவது பசு மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா சுயம்பு லிங்கத்தினுடைய தோற்றத்தை எப்படி முடிவு செய்வாங்கன்னா அந்த இடத்துல போயிட்டு பசு ஆட்டோமேட்டிக்கலி பால் சொரியும். அதனால பசுவினுடைய பாதம் பட்ட இடம், பசுவினுடைய கொழும்பு பட்ட இடம், பசு வந்து அபிஷேகித்த இடத்தை தான் நம்ம சுயம்பு லிங்கம்னு சொல்றோம். அப்போ அது பூமியிலிருந்து யாருமே உருவாக்காமல், மற்ற லிங்கங்கள் எல்லாமே உருவாக்குனது, ஆனா சுயம்பு லிங்கம் மட்டும் என்ன பண்ணல, உருவாக்காமல் இருக்கிறது. அப்ப சுயம்பு லிங்கத்தை யார் ஒருவர் தொடர்ந்து வழிபடுகிறார்களோ அவருக்கு சனி பகவானுடைய கர்மா இருக்காது, சனி விலகிடுவார். இப்ப சூரியனை பக்கத்துல போக முடியாது இல்லையா? ஆனா இங்க இருக்கக்கூடிய சுயம்பு லிங்கத்தை நம்ம வழிபட்டோம்னா மிக சிறப்பான நிலைக்கு போக முடியும். நம்மளுடைய உடல் வந்து சூரியனுடைய கதிர்வீச்சுல உள்வாங்கி சுறுசுறுப்பாகிடுவோம். சனி வந்து சோம்பேறி, சூரியன் வந்து சுறுசுறுப்பு. சூரியன் வந்து நேர்மறை பேச்சு, சனி வந்து எதிர்மறை பேச்சு. சூரியன் வந்து பாத்தீங்கன்னா குறைந்த நேரத்தில் வெற்றி, சனி வந்து அதிக நேரம் இருந்தும் தோல்வி. அப்ப என்னன்னா வெற்றியை ஒரு மனிதன் பெற வேண்டும் என்றால் சூரியனுடைய தன்மையில் பிண்டத்தில் இருக்கக்கூடிய பூமியில் இருக்கக்கூடிய இறைவனை வழிபடணும். அப்படி வழிபட்டா கட்டாயமா அவருடைய வாழ்க்கையில ஸ்மார்ட் ஒர்க் நிறைய கிடைக்கும். இதன் மூலம் பதவி உயர்வு பெரிதா இருக்கும். அதன் மூலம் அவருக்கு சொத்து சேர்க்கையும் ஏற்படும். அப்போ அது போன்ற ஒரே ஒரு இறைவன் இருக்கிற இடத்த மட்டும் சொல்லிடுறேன். நம்ம திருச்செந்தூர் பக்கத்துல உவரி என்ற ஒரு ஊர் இருக்கிறது. உவரி, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய சிவன் கோவில் பேரே உவரி சுயம்புலிங்கம். அவர் பேரே சுயம்புலிங்கம் தான். அவருக்கு அபிஷேகம் எதுவுமே கிடையாது. இன்னைக்கும் சுயம்புலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அது சுயம்பாக தோன்றியதினால். அதனால இந்த உவரி சுயம்புலிங்கத்தை வழிபட சொத்துக்கள் மிக சிறப்பாக சேரும். எப்போ நம்ம வழிபடணும்னா அஸ்வினி நட்சத்திரத்துல வழிபடணும். ஏன்னா அஸ்வினி நட்சத்திரம் தான் மூளை. இந்த அஸ்வினி கெட்டு போயிட்டா நமக்கு கண்டிப்பா என்ன பண்ண முடியாது, மூளை சிறப்பா வேலை செய்யாது. அஸ்வினி நட்சத்திரத்தில் சுயம்புவாக இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய ஆலயத்தை உங்க பக்கத்துல எங்க சுயம்புநாத மூர்த்தி இருக்காருன்னு பார்த்து அவரை நீங்க வழிபட ஆரம்பித்தாலே மிக சிறப்பா இருக்கும். ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா
ஆவணி மாதம் நெருங்கிக்கிட்டு இருக்கு. ம். ஆவணி மாதம்னாலே சூரியன் வந்து அனுகிரகம் அதிகமாக உள்ள மாதம், அவர் ஆட்சி பெறும் மாதம். ஆமா. ஆவணி மாத அஸ்வினி, ஆவணி மாத மகம் அல்லது ஆவணி மாத ஞாயிற்றுக்கிழமை, இதுல எல்லாத்துலயுமே இந்த சுயம்பு லிங்கத்தை நீங்க வழிபட்டு பாருங்க. அடுத்த வருடத்துக்குள்ள நீங்க ப்ரமோஷன் ஆகி லைஃப்ல உட்கார்ந்து இருக்கிறத கண்கூடா பாப்பீங்க. சனி பகவானுடைய பார்வையே இவர் இடத்துக்கு போகும்பொழுது விலகிடும். அருமையா சொன்னீங்க. ஏன்னா பல பேர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறதே இந்த பொருளாதாரம் வேணும், பதவி உயர்வு வேணும், அது மூலமா குடும்பத்தை நல்லா பார்த்துக்க முடியும். இதற்காக தான் ஒவ்வொரு மனிதனும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். சாதிக்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற நிறைய பேருக்கு இப்ப நீங்க சொன்னது வந்து ஒரு கண் திறப்பு மாதிரி அவங்களுக்கு. கட்டாயமாமா. நிச்சயமா இந்த தகவலை பார்த்துட்டு இருக்கிறவங்க பின்பற்றி அந்த கோவிலுக்கு சென்று அந்த தோஷம் நீங்கி அவங்களும் நிச்சயமா சந்தோஷமா நிச்சயமா. இருப்பாங்க அப்படின்னு நிச்சயமா, நம்புறோம். நிச்சயமா. அடுத்த ஒரு பதிவுல சந்திக்கிறோம் சார். நிச்சயமா. நன்றி. நன்றிகள்மா. வெற்றிவேல் முருகா.